எங்க அப்பா எங்க ஜட்ஜு எனக்கு ஜட்ஜோட பையனா இல்லையான்னு தெரியல. ஆனா வார்த்தைக்கு நான் யாரு ஜட்ஜோட பையன்டா எனக்கு என்ன தெரியும் உன்னை ரிமாண்ட்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு பேசிட்டு ஒரு மனுஷன் நான் ஏதோ பண்ணிட்டேன்டா உடனே ஹாஸ்பிட்டல் போவாங்களா இல்ல 2 hours எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா சார்? ஜட்ஜோட பையன் என்ன வேணாலும் பண்ணலாமா சார்? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். போலீஸ் வந்து எல்லாரையும் போகும் வரைக்கும் அவங்க நின்றுட்டு தான் இல்ல நான் போக மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வரைக்கும் ஒரு இதுவும் இல்ல. இப்ப திடீர்னு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு கேஸ் போட்டுட்டு இருக்காங்களா? எனக்கு என்னன்னே புரியல. சரி, இப்ப இது வந்து காமன் மேனுக்கு நீங்க நடந்ததுக்கு நீங்க சொல்றீங்க எப்படி வருதுன்னு நான் கேக்குறேன். இல்ல இப்ப இதுவே வந்து மீடியா பர்சன்ன்றதால பேர் இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நான் கை வச்சேன் இல்ல என் தம்பி கை வச்சான்னு. ஜிம் போயிட்டு வீட்டுக்கு வந்த தர்ஷனோட காரை பார்க் பண்ண கொண்டு வரப்போ வீட்டோட கேட் முன்னாடி வேற ஒரு கார் நிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த காரோட ஓனரை 20 நிமிஷம் தேடினதாகவும் அதுக்கப்புறம் தர்ஷனோட தம்பி அங்க பக்கத்துல இருக்கிற டீ கடையில ஃபேமிலியோட இருந்த கார் ஓனரை கண்டுபிடிச்சு காரை எடுக்க சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நபர் காரை எடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி மேலும் தர்ஷனோட தம்பி முகத்துல சூடான காஃபியை ஊத்தி தடுக்க வந்த தர்ஷனையும் தாக்கி பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. அப்படி சொன்னது கிளியரா நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளவு நேரமா நான் கேட்டு வந்த மாதிரி ரெக்வஸ்ட் தான் பண்ணது. நாங்க எதுவுமே அங்க ஆஷா நாங்க பேசவே இல்லை. பேசுறதுக்கு முன்னாடி மேல வந்து அவர் புஷ் பண்ணிட்டே வந்தவர் ஹஸ்பண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு கை மேல வேலை வச்சுட்டே வந்தார். நான் சொன்ன கை ஏன் மேல வைக்கிறீங்க, நான் வாயால தானே பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும் போது அவங்க லேடி வந்து டக்குன்னு சுடு காஃபி அவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே எடுத்து மூஞ்சில ஊத்துறாங்க. மூஞ்சில ஊத்துனதுக்கு அவங்க கையை தான் நான் பிடிச்சது. இப்ப நீங்க ஒருத்தவங்க குத்த வராங்க ஏதாச்சும் வந்தாங்கன்னா நீங்க தற்காப்புக்கு என்ன பண்ணுவீங்க? கை தடுக்க தானே செய்வீங்க. அந்த மாதிரி தான் நான் தடுத்தது. கையை பிடிச்சது. பிடிச்ச உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே எனக்கு கீழே படுக்க போட்டு மேல ஏறி உட்காடுறாரு. நாங்க மேல எந்த ஒரு அடியும் எதுவுமே நாங்க பண்ணவே இல்லை. அப்ப வந்து எல்லாருமே இங்க வீட்டை சுத்தி இருக்கவங்க கடையில இருக்கவங்க எல்லாருமே அவர் மேல உட்கார்ந்தவரை மேல தூக்கி தான் விட்டாங்க. அப்ப தர்ஷன் வந்து தூக்கலாம் செஞ்சாரு. மேல என் மேல அவ்வளவு பெரிய வெயிட் நீங்க அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க, பாத்தீங்களான்னு தெரியல. வீடியோ நீங்க பாலிமர்ல இப்படி இருக்குது பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய வெயிட் இருக்கவர் என் மேல ஏறி உட்கார்ந்ததுனால தான் அவங்க எல்லாருமே தூக்க தான் செஞ்சாங்க. தூக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து என்னையதான் வந்து இது பண்ணிட்டு இருந்தது, அடிச்சிருந்தது. அந்த லேடி மேல நான் எந்திரிச்சு வரேன். அவங்க அம்மா வந்து ஓடி வந்து என் முடிய பிடிச்சி இழுத்துட்டு கன்னத்துல 2 அடி இந்த இடத்துல 2 அடி அடிச்சிட்டு இருக்காங்க. நான் கீழே படுத்துட்டு இருக்காம எந்திரிக்கும் போது இது நடக்குது. நான் வந்து அவங்க மேல அடிச்சேன்றாங்க. எங்க கிட்ட சிசிடிவி இல்ல, கேமரா இல்ல, ஓகே. பட் ஆனா நீங்க நடந்தவங்க இங்க இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட வேணா கேளுங்க. கேட்டு பாத்தீங்கன்னா என்ன உண்மை நடந்துச்சுன்றது கிளியரா அவங்களே சொல்லுவாங்க. யார் அபியூஸா பண்ணாங்க, யார் மேல கை வச்சாங்க, என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லார்கிட்ட நீங்க அவங்க கிட்ட கேட்டாவே கிளியரா தெரியும். தர்ஷனோட இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கிற விதமா நீதிபதியோட மகன் ஆத்திச்சூடியும் காரை எடுக்கிறேன்னு தான் சொன்ன அவங்க தான் ரொம்ப மோசமா எங்களை பேசி எங்களை அடிச்சு பிரச்சனை பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த பிரச்சனையால நெஞ்சுவலி ஏற்பட்டதா சொல்லி ஆத்திச்சூடி இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.